நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்கள ஒரு வீடியோல சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு டேட் வந்து பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 7. ஸோ லூனார் எக்லிப்ஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ லூனார் எக்லிப்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுறது வந்து பார்த்தீங்கன்னா, 9:00லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்கிற போல சொல்றாங்க. ஸோ நம்ம இப்ப இருக்கிற இடத்துலேருந்து வந்துட்டு லூனார் எக்லிப்ஸ் வந்துட்டு எப்படி அ நடக்குது அப்படிங்கிறத வந்துட்டு பார்ப்போம். ஸோ அந்த லூனார் எக்லிப்ஸ வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி வந்துட்டு ஃபர்ஸ்ட் லூனார் எக்லிப்ஸ்னா என்ன? சோலார் எக்லிப்ஸ்னு ஒண்ணு இருக்கும் இல்லைங்களா? ஸோ நெறைய பேருக்கு டவுட் இருக்கும். அது என்ன லூனார் எக்லிப்ஸ், சோலார் எக்லிப்ஸ்ன்ட்டு நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். தெரியாதவர்களுக்காக இந்த ஒரு நியூஸ். ஃபர்ஸ்ட் சோலார் எக்லிப்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்துக்கலாம். சோலார் எக்லிப்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு சன்னு, எர்த் இது 2த்துக்கும் நடுவுல வந்து பார்த்தீங்கன்னா, மூன் வந்துட்டு டிராவல் ஆகும். ஸோ அப்படி கிராஸ் பண்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சன் லைட் வந்துட்டு பூமி மேல படுறப்ப வந்துட்டு, ஒரு சின்ன ஒரு ஷேடோ ஒண்ணு கிரியேட் ஆகும். ஸோ அந்த டைம்ல வந்து சன்ன பார்க்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சன்ன சுத்தி வந்து ஒரு ரிங் இருக்கிற போல இருக்கும். அது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். அத வந்து நம்ம வந்து நேக்ட் ஐயால பார்க்க முடியும். ஐ மீன் வெறும் கண்ணால பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இன்னைக்கு நடக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, லூனார் எக்லிப்ஸ். இத வந்து நம்ம வெறும் கண்லயே பார்க்கலாம். இது எப்படி நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, சன்னு, மூனு, எர்த் வந்துட்டு இது 2த்துக்கும் நடுவுல இருக்கும். ஸோ இது 3 நேர்கோட்டுல இருக்கறனால வந்து பார்த்தீங்கன்னா, சன்னோட லைட் வந்து பார்த்தீங்கன்னா, மூன் மேல விழுறதுல வந்துட்டு ஒரு சின்ன ஒரு சேஞ்ச் இருக்கும். இப்ப பூமி வந்துட்டு சன்லைட்ட மறைக்கிறதுனால வந்துட்டு நிலா ஃபுல்லா கருப்பாயிடுமான்னா கிடையாது. ஆனா வந்துட்டு பார்த்தீங்கன்னா, மூனோட கலர் வந்து ரெட்டா இருக்கும்னு சொல்றாங்க. நானும் அத இதுவரையும் பார்த்தது கிடையாது. உங்க கூட சேர்ந்து நானும் இன்னைக்கு பார்க்க போறேன். ஸோ நம்ம எல்லாம் சேர்ந்து பார்க்கலாம். இந்த சோலார் எக்லிப்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ரூமர்ஸோட சயின்ஸும் பேசுறாங்க. நம்ம ரூமர்ஸ்குள்ளயும் போ வேணாம், சயின்ஸ்குள்ளயும் போ வேணாம். இத வந்து நம்ம வெறுங்கண்ல பார்க்கலாம். ஸோ அத பத்தி மட்டும் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த நிகழ்வு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பிரபஞ்சத்துல, ஒரு யுனிவர்ஸ்ல நடக்கிற ஒரு ஒரு அதிசய நிகழ்வா தான் நான் பார்க்கிறேன். ஸோ அதனால இத மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் வீடியோ எடுக்கிறேன். ஸோ நம்ம எல்லாம் சேர்ந்து இந்த லூனார் எக்லிப்ஸ பார்க்கலாம். ஏதாவது வேலைகள்லாம் இருந்துச்சுன்னா முடிச்சுட்டு ஃப்ரீயா இந்த வீடியோ பாருங்க. ஸோ வாங்க அடுத்த கிளிப்ஸ் வந்து நம்ம மாடியில போய் எடுக்கிற கிளிப்ஸா தான் இருக்கும். ஸோ மாடிக்கு வந்தாச்சு நண்பர்களே. ஸோ மாடியில வந்துட்டு இப்ப நம்ம 4K போட்டோம்னா ஃபுல்லா பிளாக்கா தெரியுது. ஸோ ஃபுல் இருட்டா தெரியுதுனால கவர் பண்ண முடியல. ஸோ அதனால இப்ப நான் ஹெச்டில வச்சு தான் ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். என் மேல விழுந்துட்டு இருக்கிறது வந்துட்டு நிலாவோட வெளிச்சம் தான். செம்ம பவரா இருக்கு. எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்ப டைம் வந்து பார்த்தீங்கன்னா 8:05 PM. ஸோ இன்னும் லூனார் எக்லிப்ஸ் ஸ்டார்ட் ஆகல. ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே வந்துட்டு நிலா பயங்கரமா இருக்கு. காட்டுறேன் பாருங்க. இப்பவே அத சுத்தி ஒரு ரிங் தெரியுது பார்த்தீங்களா? பட் இன்னும் ஸ்டார்ட் ஆகல. ஸோ ஸ்டார்ட் ஆகுறப்ப எப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன். 2000 years later. டைம் கரெக்டா வந்து பார்த்தீங்கன்னா 9:56 ஆகுது. ஸோ லைட்டா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ஆக்சுவலா ஃபோன்ல ஃபுல்லா கவர் ஆக மாட்டேங்குது. தெரியுதுங்களா? அந்த கார்னர்ல ஒரு இது இருக்கு பாருங்க. ஃபுல் ரவுண்ட் இல்லாம கார்னர்ல இந்த கார்னர் கவனிச்சீங்கன்னா, லைட்டா ஒரு சூப்பரா தெரியுது மக்களே. அப்படியே பிளாக் ஆயிட்டு இருக்கு. உங்களுக்கு இப்ப கிளியரா தெரியும்னு நினைக்கிறேன் மக்களே. மணி கரெக்டா இப்ப 10 ஆயிடுச்சு. ஸோ வந்துட்டு எவ்வளவு தூரம் மறைஞ்சிருக்கு பாருங்க. அந்த ஃபுல் ரவுண்டோட லெஃப்ட் சைடுல வந்து பாத்தீங்கன்னா, லைட்டா ஒரு ஷேடோ தெரியுது பாருங்க மறைஞ்சிட்டு. இதான் மக்களே சோதனை. ஸோ கஷ்டப்பட்டு நம்ம மேலே உக்காந்து ரொம்ப நேரம் டைம் ஸ்லாப் போட்டு எடுக்கலான்னு பார்த்தா, இப்போ க்ளவுட் வந்து ஃபுல்லாக மறைஞ்சிச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து இந்த டார்க் க்ளவுடும் வந்துடும் நினைக்கிறேன். ஓகே, நான் மறுபடியும் வந்துட்டு ட்ரை பண்ணி பார்க்குறேன். என்னால் ஃபுல்லாக என்னால் கவர் பண்ண முடிஞ்சிச்சுன்னா ஐ கேன் டேக். பார்ப்போம். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிளட் மூன் சொல்கிறாங்களே, அந்த ரெட் கலருக்காக தான் நான் வெயிட் பண்ணுறேன். அந்த ரெட் கலரில் ஒரு நிலா தெரிஞ்சால் எப்படி இருக்கும்? எனக்கும் பயங்கர ஆர்வமாக இருக்குது அதை பார்க்கணுன்ட்டு. பயங்கர க்ளவுடுங்க. மழை வர மாதிரியும் இருக்கு ஒரு பக்கம். இவ்வளோ க்ளவுட் இருக்கு பார்த்தீங்களா இந்த பக்கம். எர்த்து நிலாவை மறைக்குதோ இல்லையோ, இந்த க்ளவுடு நிலாவை மறைச்சிருச்சு. ஸோ லூனார் எக்லிப்ஸை பார்க்க முடியாத போல எல்லாம் ஆயிடுச்சு. ஆனால் லூனார் எக்லிப்ஸ் நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கால்நடைகள்லாம் இருக்கு பார்த்தீங்களா? இந்த மாடு, நாய் இதெல்லாம் வந்து நார்மலாக தாங்க உலாவிட்டு இருக்கு. டைம் வந்து பார்த்தீங்கன்னா 10:22 PM. ஆல்மோஸ்ட் ஹாஃப் பாதிக்கு பாதி ஆயிடுச்சுங்க. உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். 3 ஓ பாதி கிடையாதுங்க. ஆக்சுவலாக வந்து நேரில் பார்க்குறப்போ ஒரு 80% வந்துட்டு கவர் ஆயிடுச்சு அந்த நிழல். சூப்பராக இருக்கு நேரில் பார்க்குறப்ப.
இந்த பக்கம் நாயெல்லாம் குலைச்சிட்டு இருக்கு. ஏன் குலைக்குதுன்னே தெரியல. ஆக்சுவலாக இப்போ வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், 80% மேலே சூப்பராக பண்ணிட்டு இருக்குங்க. ஃபைனலாக நம்மளும் வந்துட்டு லூனார் எக்லிப்ஸை வந்துட்டு கவர் பண்ணிட்டோம். ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. வீடியோவில் கிளியராக உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. நேரில் நான் பார்க்குறப்ப அந்த ரெட்டோட அந்த ஷேடோ லைட்டாக என்னால் ஃபீல் பண்ண முடியுது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஃபுல்லாகவே வந்துட்டு மறைஞ்சிடும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு இந்த வீடியோவை நான் பார்க்குறேன். என்னோட ஃபேஸ் வந்து உங்களுக்கு கிளியராக தெரியாது. காரணம் வந்து பார்த்தீங்கன்னா 90% ஃபுல்லாகவே வந்து ஷேடோ கவர் ஆகிடுச்சு. அந்த ரெட் கலர் வந்துட்டு என்னால் ஃபீல் பண்ண முடியுது. கேமரா வந்த பக்கம் காட்டுறேன். அவ்வளோதான் மக்களே, ஃபுல்லாக கவர் ஆக போகுது. உங்களுக்கு அந்த நாய் கத்துற சத்தம்லாம் கேட்குதுங்களா? ரொம்பவே பயங்கரமாக இருக்குங்க. இது வந்துட்டு இந்த லூனார் எக்லிப்ஸ்க்காக நடக்குதா இல்லை என்னன்னு தெரியல. நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் காட்டியிருப்பேன். இது வந்து 20% இருக்கிறப்ப நாய் மாடலாம் அப்நார்மலாச்சு. இப்போ கண்டினியூவாக நாய் குலைச்சிட்டு இருக்கு. இதுக்கும் அதுக்கு சம்மந்தம் இருக்கான்னு தெரியல, பட் பயங்கர த்ரில்லிங்காக இருக்கு. ஓகே, நம்ம இந்த மூனோட ஃபுல் எக்லிப்ஸை வந்துட்டு நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ ஃபுல் டார்க் வந்துட்டு இப்போ நடந்துட்டுருக்கு. ஸோ வேறு லெவல் மக்களே. ஸோ சிகப்பாக ஆகுது பாருங்க. இதுதான் வந்து ரெட் மூணுன்னு சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியுதுங்களா நான் கலர் வேரியேஷன் அப்படியே ஃபுல்லாக ரெட் கலரில் இப்போ சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்துட்டு ஒரு 10% போல காட்டுது. அங்கே ஆல்மோஸ்ட் 98% வந்துட்டு மேலே ஃபுல்லாக கவர் ஆகிடுச்சு. பட் வீடியோவில் ஏன் அப்படி தெரியுதுன்னு தெரியல. பயங்கர ரெட்டாக என்னால் பார்க்க முடியுதுங்க. ஸோ ரெட் மூனை நம்ம கவர் பண்ணிட்டோம். அதுக்கு பக்கத்திலே வந்துட்டு ஒரு நட்சத்திரத்தை எடுத்து பாருங்க. அது என்னன்னு தெரியல. சாமியா இருக்கு. இன்னும் கரெக்டாக ஒரு 5% தான் இருக்கு மக்களே. அதாவது வந்துட்டு ஃபுல் டார்க் ஆகுறதுக்கு. ஐ மீன் நம்மளோட பூமியோட ஷேடோ வந்துட்டு நிலாவை மறைக்கிறதுக்கு. யோசிச்சு பாருங்க. இப்போ நமக்கு முன்னாடி இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க, இது நம்ம வந்து இடத்துல எடுக்கிற வீடியோ. ஸோ நம்மளுக்கு பேக் சைடில் சூரியன், நமக்கு முன்னாடி மூன். ஸோ நம்ம எல்லாமே நேர்கோட்டில் இருக்கும். யோசிக்கவே பயங்கரமாக இருக்குல்ல. என் லைஃப்லேயே ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெட் மூனை பார்த்துட்ருக்கேன். ஸோ மக்களே, நம்ம சேனலில் ரெட் மூனை வந்துட்டு நம்ம கவர் பண்ணிட்டோம். இந்த இடமே வந்து பயங்கரமாக இருட்டாயிடுச்சு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் கிளிப்பில் பார்த்து இருந்திருப்பீங்க, அந்த மூனோட வெளிச்சத்தில் நான் எவ்வளோ கிளியராக தெரிஞ்சேன்ட்டு. இந்த இடமே டார்க் ஆகிடுச்சு. ரெண்டாவது அது ஃபுல் ரெட் ஆகுதுங்க. இன்னும் 2% தான் இருக்கு. அதில் ஜூம் பண்ணி பார்த்தா நல்லா தெரியும். ஜூம் பண்ணுற பாருங்க, வேற லெவலில் இருக்குங்க. ஸோ நம்ம கேம்ஸ்டாம் சேனலில் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு எடுத்தாச்சு. எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 2 நிமிஷத்தில் ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிடுன்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான் மக்களே. ஃபுல் பூமியோட ஃபுல் ஷேடோவும் வந்துட்டு இப்போ வந்து நிலா மேலே விழுந்துருச்சு. லூனார் எக்லிப்ஸை வந்துட்டு பார்க்க முடியலன்னு ஃபீல் பண்ணவங்க நம்ம சேனல் மூலிமா பார்த்துக்கோங்க. ஸோ ஃபைனலி வந்துட்டு நம்ம பார்க்கணுன்னு நினச்சி ஆசைப்பட்ட அந்த லூனார் எக்லிப்ஸை வந்துட்டு பார்த்தாச்சு. ஸோ இது இன்னும் கிளியர் ஆகிறதுக்கு வந்துட்டு டில் மார்னிங் 2 AM வரையும் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு இது நார்மலாக ஆகும்னு சொல்கிறாங்க. நம்ம அது வரையும் முழிச்சிருந்தோன்னா கண்டிப்பாக எடுக்கலாம். ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 11:10 PM ஆகுது. ஸோ ஃபுல் ரெட் ஆகிடுச்சு. ஸோ ரெட் மூன் அப்படிங்கிறது வந்து அந்த பிளட் மூன் சொல்கிறாங்களே, அதை ஃபர்ஸ்ட் டைம் என் லைஃப்பில் நான் இன்றைக்கி தான் பார்த்தேன். ஸோ அதை தான் உங்களோட நான் ஷேர் பண்ணணும்னு சொல்லி வீடியோ எடுத்தேன். ஸோ லைவும் நான் போட்டிருப்பேன். லைவில் ஃபுல்லாக கவர் பண்ண முடியல. அதனால தான் நான் தனியாக ஒரு வீடியோவை எடுத்து நான் இதை போட்டிருக்கேன். ஸோ வீடியோ பார்க்குற நீங்கள் இந்த பிளட் மூனை வந்துட்டு உங்கள் வீட்லேருந்தே நீங்கள் பார்த்து ரசிச்சிங்களா? இதுக்கு முன்னாடி இதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க இல்லையா, இந்த கிரகணம் அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பண்ணலாம், இதெல்லாம் பண்ணக்கூடாது. அதை பற்றி நான் ஏன் வந்துட்டு நான் பேசலை அப்படின்னா, ஸோ கிளியரான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சால் தான் நம்ம பேசணும். எனக்கே அதில் வந்து ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரியாது. ஸோ இந்த அதிசய நிகழ்வை வந்துட்டு நம்ம படம் பிடிச்சி காட்டணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவில் தான் நான் காட்டியிருக்கேன். ஸோ பார்க்காதவர்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.